சுகாதார அமைச்சினால் மட்டு மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் மீளாய்வு மற்றும் இவ்வாண்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் மட்டு மாவட்டத்தில் சுகாதாரத்துறையில் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தொடர்பாக ஆராயும் கூட்டம் மட்டக்களப்பில் இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரன் ஆகியோரின் பங்கு பற்றலுடன் பழைய மாவட்ட செயலகத்தில் கூட்டம் நேற்று நடைபெற்றது. அகில இலங்கை மல்யுத்த போட்டியின் சாம்பியன் கிண்ணத்தை பெற்று மட்டு மாவட்டத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் பெருமை சேர்த்த நொச்சிமுனை சாண்டோ சங்கரதாஸ் விளையாட்டுக் கழக உறுப்பினர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு விளையாட்டுத்துறை அமைச்சினால் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுக் கழக செயலாளர் திருச்செல்வத்தின் ஒருங்கமைப்பில் அதன் முகாமையாளர் ஸ்ரீ எஸ் கந்தராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் யானமுத்து ஸ்ரீநேசன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு கணவனை இழந்து வாழும் விதவை குடும்பங்களுக்கு அல் இஹ்சான் அமைப்பு உலர் உணவுப் பொதிகளை வழங்கியது. கொழும்பு, மல்வானை, புத்தளம், பாணந்துறை, கண்டி உள்ளிட்ட பல பிரதேசங்களிலிருந்து 1100 பேர் தெரிவு செய்யப்பட்டு குப்பியாபத்து அல் ஹிஜ்ரா பாடசாலையில் வைத்து வழங்கப்பட்டது. திட்ட பணிப்பாளர் நிஸ்தார் அனீஸின் வழிகாட்டலில் இது நடைபெற்றது. ஆலையடிவெம்பு மற்றும் அக்கரைப்பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட விசேட தேவையுடையோருக்கு மருத்துவ மற்றும் கற்றல் உபகரணங்கள் கையளிக்கும் நிகழ்வு ஆலையடிவேம்பில் இடம்பெற்றது. ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவிகராஜ் மற்றும் கிழக்கு மாகாண சமூக சேவை திணைக்களத்தின் பணிப்பாளர் யு சிவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கல்முனை வலய கல்வி பணிமனையின் கீழுள்ள பாடசாலைகளில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சாய்ந்தமருது மல்ஹரு சம்ஸ் மகாவித்தியாலயத்தில் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதிபர் ரிப்கா அன்சார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாதுகாப்பு தரப்பினர், சுகாதார தரப்பினர், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இரக்காமம் பிரதேச வைத்தியசாலையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் வைத்தியசாலை வளாகத்தில் இடம்பெற்றது. வைத்தியசாலை பொறுப்பதிகாரி டிலான் பரணவிதானகே தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மேளனம், பிரதேச சபை, வைத்தியசாலை அபிவிருத்தி குழு, போலீஸ் நிலையம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் சம்மாந்துறை பகுதியில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் SLM ஹனிஃபா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதி அமைச்சர் வசந்த பேதிச பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் A ஆதம்பாவா, அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக அபய விக்ரம உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.